ஆஸ்ட்ரோ டிவி அனுசிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது பாதசனி, இந்த குரோதி வருடம் முழுவதும் பாதசனி உங்களுக்கு இருக்கும். அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் மிக வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்துல ராகு பகவானுக்கு 3ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம். கோச்சாரத்துல ராகுக்கு இதுக்கெல்லாம் ராசிக்கு 3, 11 தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்ப இந்த குரோதி வருடத்துல ராகு 3ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். கேது 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதே போல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குரோதி வருடத்துல குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சரிக்கும் பொழுது ராஜ யோகத்தை கொடுப்பார். அப்ப குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள். சரி, இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி பகவான் பாதசனியாக சஞ்சாரம் செய்கிறார். உங்க ராசிக்கு அதிபதியே 2ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கும். இந்த குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும். அதே போல முக்கியமா இந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டுங்க. பொதுவா 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் போது வீடு கட்டலாம். நீண்ட காலமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். இந்த 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், கண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி 2ஆம் இடத்துல இருப்பது பாத சனி, கால் பாதங்கள்ல ஒரு சிலருக்கு வழிகளை கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா சனி பகவானால சின்ன சின்ன அவமானங்கள் வரும். பொதுவா யாருக்குமே 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் போது சின்ன சின்ன அவமானங்கள் வரும். ஆனா அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே போல ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவா கோச்சாரத்துல ராகு பகவானுக்கு 3ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம். கோச்சாரத்துல ராகு கேதுக்கெல்லாம் 3, 6, 11 தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ராகுவும் குருவும் ஒரு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார்கள். குரு 3ஆம் இடத்துல இருப்பது மனசுல ஒரு புது தைரியம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அசட்டு துணிச்சல்ங்கிறது இருக்கும். அதே போல கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். இந்த குரோதி வருடத்துல மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் போட்டித் தேர்வுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று அரசாங்கத்துல உயர்ந்த பதவியில அமரக்கூடிய பாக்கியங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல திருமண யோகத்தையும் கொடுப்பார் 3ஆம் இடத்துல ராகு இருப்பது. அதே போல நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும். நிறைய இன்னும் சொல்ல போனா மகர ராசி பெண்களுக்கு ஆபரண யோகத்தை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்க முடியும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்புங்க. முக்கியமா உங்களுடைய முயற்சினால நீங்க எதையும் சாதிக்க முடியும். இந்த குரோதி வருடத்துல நீங்க எந்த காரியத்துல துணிச்சலா இறங்குறீங்களோ அந்த காரியத்துல கட்டாயம் வெற்றி காண முடியும். அப்ப உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க இந்த குரோதி வருடத்துல மகர ராசிக்காரர்களுக்கு. அப்ப ராகு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். முக்கியமா புது தைரியத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் 3ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது. அதே போல 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். தந்தையார் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுவும் இந்த குரோதி வருடத்துல அந்த கேதுவை குரு பகவானும் பார்க்கறதுனால கேதுவால கெடுபங்கள் இருக்காது. அப்ப உங்களுக்கு ராகு பகவான் மிகுந்த சப்போர்ட் கொடுப்பாருங்க. இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். முயற்சிகளில் முழுமையான வெற்றி கிடைக்கும் இந்த குரோதி வருடத்துல மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல இந்த குரு பகவான் தான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த குரோதி வருடத்துல. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரோதி வருடத்துல ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். இந்த குரோதி வருடம் முழுவதும் 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். அப்ப பொதுவா கோச்சாரத்துல குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சரிக்கும் பொழுது ராஜயோக பலன்களை கொடுப்பார். அப்ப குரு 5ஆம் இடத்துல இருப்பதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உங்களுக்கு இந்த குரோதி வருடம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை காண முடியும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடும்.
நீண்ட காலம் குழந்தை பாக்கியம்னர்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கும். 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது நீண்ட காலமாக வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல முடியாதவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியங்கள் சேரும். அதே போல முக்கியமா நீண்ட காலமாக உயர் பதவி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உயர் பதவிகள் தேடி வரும். இன்கிரிமெண்ட் அதிகரிக்கும். நல்ல ஒரு இடமாற்றங்கள்ங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது அவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. குரு பகவான் தனக்கே உரித்தான சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3க்கும் 12க்கும் அதிபதி. அப்ப 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அந்த குரு பகவானுக்கு லாபஸ்தானத்தில் ராகு மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய, வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும். உங்களுடைய திட்டங்களினால, உங்களுடைய எண்ணங்களினால உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் தேடி வருங்க. 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது இந்த குரோதி வருடத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மகர ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. எப்படின்னா குரு பகவான், ராகு பகவான் இவங்கெல்லாம் சப்போர்ட்டான இடத்துல இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள் மகர ராசிக்காரர்கள். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும். நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றியை காண முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம். வாழ்க்கையில நீங்க எதை எதிர்நோக்கி காத்திருக்கீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். அதே போல வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் இந்த காலம் சிறப்பான காலங்க. மகர ராசியில பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த குரோதி வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு படிப்பு திறன், நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நினைத்த கோர்ஸ்ல சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த குரு ராகு அவ்வளவு சப்போர்ட்டா உங்களுக்கு இருக்கிறாங்க இந்த குரோதி வருடத்துல. அதே போல அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட காலமாக சம்பாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரோதி வருடத்துல அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணத்தை கட்டுக்கட்டாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா நீண்ட காலத்திற்கு பிறகு குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு விழுகிறது. குரு பகவானினுடைய பார்வை விழுவதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இடர்களும் நீங்கி வாழ்க்கையில வளர்ச்சியை காண முடியும் மகர ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்துல. அப்ப ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த குரோதி வருடத்துல மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற இருக்கிறது. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது. நினைத்ததை பாத்தீங்கன்னா நடத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்துல ஒரு நல்ல ஒரு பதவியில அமரக்கூடிய பாக்கியங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல கிடைக்க இருக்கிறது. அதே போல ஒரு நல்ல ஒரு நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வர இருக்கிறது இந்த குரோதி வருடத்துல மகர ராசிக்காரர்களுக்கு. அப்ப மகர ராசிக்காரர்களுடைய ஆசைகள் இந்த குரோதி வருடத்துல நிறைவேற இருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க இருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள். உங்க ராசிக்கு அதிபதியும் சப்போர்ட்டா இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அதே போல ராகு 3ஆம் இடத்துல இருப்பது இன்னும் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அஷ்ட லட்சியங்களும் உங்களை தேடி வருமா. இந்த ராகு 3ஆம் இடத்துல இருப்பது அவ்வளவு சிறப்புங்க. இந்த குரோதி வருடம் முழுவதும் மிக சிறப்பான பலன்களை, வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த குரோதி வருடத்துல பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ண வணக்கம்.